ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாராலையுமே ஈஸியாக செய்யக்கூடிய மில்க் புட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பேனில் 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்துக்கலாம். இந்த பால் கொஞ்சம் கூட திக்காகணும், அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு திக்கானா போதும், இதுக்கு மேல் திக்காக வேண்டாம். அரை கப்பு சீனி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறேன். அதனால் சீனி கொஞ்சம் குறைவாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காகத்தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஏலக்காய் தூள் வேணால் கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் இல்லைன்னா மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த புட்டிங் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புட்டிங்கை திக் ஆக்கிறதுக்காக இதில் கடல் பாசி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடல் பாசியும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் விட்டுட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம பாலில் ஊற்ற போகிறோம். அதனால தான் இதில் தண்ணி குறைவாக சேர்த்துருக்கோம். கடல் பாசி நல்லா மெல்ட் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மில்கில் சேர்த்துடலாம். மில்க் இருக்கக்கூடிய அடுப்பை ஏற்கனவே ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த கடல் பாசியை சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் வேணுமோ நீங்கள் அதில் ஊற்றி செட் பண்ண விட்டுறலாம். இது ஒரு 4 மணிக்கூர்லாம் அப்படியே நம்ம ரூம்லையே வச்சுட்டா போதும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட தேவையில்லை, செட் ஆயிரும். பாதி செட் ஆகும்போதே நான் செர்ரியை கட் பண்ணி மேலே டெக்கரேஷனுக்கு போட்டிருக்கேன். இப்போது நல்ல செட் ஆயாச்சு. இனி கட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்பவே டேஸ்டான புட்டிங் இது. ஈஸியாட்டு எல்லாராலையுமே செய்யக்கூடியது. அதிகமான இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. பாலும் அகர் அகரும் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நோன்பு நேரம் ஆனதுனால எல்லா வீட்லேயுமே அகர் அகரும் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஈஸியாட்டும் இதை செய்திடலாம். Hey, I got something to say. I'm just so sick of hearing everyone complain. I know it's tough and I know there's pain, but hitting bottom is the only way to change. So I'll keep hustling, you keep struggling. Bitch, I'm humbling, keep mumbling. I'll keep doubling, you keep bluffing. You've got nothing. நல்ல சாஃப்டான புட்டிங் ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.